நம்ம லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் பரபரப்பா பார்த்துட்டோம். இது நிறுத்தி ஒரு டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஒரு லெட்டர் குடுத்தா, அந்த லெட்டர நீங்க எப்படி A4 சைஸ்ல நீட்டா பிரசன்ட் பண்றது? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம MS வேர்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஸ்டார்ட் மெனு. இந்த ஸ்டார்ட் மெனுல மேல போவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் MS வேர்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் அதுல ஒரு எக்ஸர்சைஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதில் MS வேர்டு எங்கே இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒவ்வொன்றும் வெர்ஷன் மாறி மாறி இருக்கும். இது 2013. கொஞ்சம் முன்னாடி வெர்ஷன்னா 10 இருக்கும், 7 இருக்கும். 7 கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் 19 இருக்கு, 16 இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். பட் 13ல பழகினாலே நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா இதுலேயுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க, MS வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. MS வேர்டுன்னு ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க, அதை விட ஷார்ட்டா வேர்ட் 2013 கொடுத்துருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம இன்ஸ்டால் பண்றது பொறுத்து இருக்கு. ஸோ இது சின்ன விண்டோவா நம்மளுக்கு தெரியுது. நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பட்டன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து மேக்ஸிமைஸ் பட்டன், இது மினிமைஸ் பட்டன், இது க்ளோஸ் பட்டன். மினிமைஸ்னா டாஸ்க் பார்ல போயிடும், மேக்ஸிமைஸ்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல தெரியும், க்ளோஸ்னா நம்ம மொத்தமா வேர்டே வந்து க்ளோஸ் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த blank டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கணும் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா blank டாக்குமெண்ட் எடுத்துக்கணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு என்ன நேம் வரும் டிஃபால்ட்டா அப்படின்னா டாக்குமெண்ட்னு தான் வரும். நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ணாத டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க டாக்குமெண்ட் 2ன்னு தெரியுதுங்களா, ரெட்ல இருக்கு இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் 2 வேர்டுன்னு இருக்கும். இது ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டி ஃபெயில்டுங்கிறது சம் சாஃப்ட்வேர் இஷ்யூ, எல்லாத்துலயும் இது வராது. ஸோ டாக்குமெண்ட்னு இருந்துச்சுன்னா அது சேவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சில டாக்குமெண்ட்னே சேவ் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஒன்ஸ் நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிலேட்டடான ஒரு நேம் கொடுத்து தான் நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பார்த்தோம். ஸோ ஹோம்ல இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துருப்போம். இந்த லாஸ்டா வரும்போது நம்மளுக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இதே ஆப்ஷன்ஸா நம்ம ஒரு ரீகால் மாதிரி பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க, இது வந்து நான் ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஒரு லெட்டர், ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணுவோம். சேம் as ரெஷ்யூம் மாதிரி தான். ஸோ இது எப்படி நம்ம அலைன் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டென்ட்டை டைப் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ரேண்டமா டைப் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஒவ்வொரு லைனா அப்பப்பவே அலைன் பண்ணி வரக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப டைம் ஆகும். என்ன கண்டென்ட்டோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா டைப் பண்ணி வச்சுக்கிறோம். டைப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது எப்படி லெட்டர் ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கறத நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து எப்படி அலைன் பண்றது அப்படிங்கறத ஹோம் டூல் மட்டுமே வச்சு நம்ம இதை நீட்டா ப்ரெசென்ட் பண்ண போறோம். சரிங்களா? தேவைப்பட்டா நம்மளுக்கு பேஜ் செட்டப், அந்த பேஜ் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ பேஜ் லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்துட்டு சைஸை ஃபிட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம மேக்ஸிமம் அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லைன்னா லெட்டரோ எது ரெஷ்யூமோ எது பண்றதா இருந்தாலும் A4 சைஸ்ல தான் நம்ம கொடுப்போம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா A4 சைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்டா இருக்கும், இது கொடுத்துக்கோங்க. மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க. நார்மல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் மார்ஜின். மார்ஜின்னா இந்த மேலே சொன்ன இல்லைங்களா, லெஃப்ட்ல இருந்து இவ்வளோ கேப், ரைட்ல இருந்து இவ்வளோ கேப், சென்டர்ல இருக்கிற பேஜ் மட்டும் தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நார்மல் மார்ஜின் வச்சுக்கணும். இது ரெண்டு மட்டும் எதுல செட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட்ல செட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி லெட்டர் மேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டைப்பிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஜ் தான் நம்ம ப்ரெசன்டேஷன்ல நம்ம வைக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். இது நார்மலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற டாக்குமெண்டேஷனோட அந்த சைஸ் தான் வச்சிருக்கோம். A4 சைஸும் பிளஸ் மார்ஜினும் செட் பண்ணிட்டு எகைன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமுக்கு வந்துடணும். நான் எந்த ஆப்ஷன் சொல்றேனோ அந்த ஆப்ஷனை நீங்க மொபைல்ல ஜூம் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் ஹோமுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபார்மேட்டை வந்து மாற்றலாம். ஏன்னா இது வந்து நார்மல் ஃபார்மேட் கிடையாது. பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. ஸோ வேற மாதிரி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கேலிபரில் இருக்கும், இதுல ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்மளுக்கு ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷன் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் தான் அஃபிஷியலாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணோம்னா எல்லாமே ஒரே டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் தேவைப்படுது. அப்போ செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் ஆலுக்கான ஷார்ட்கட் கீ என்னது? ஸோ கண்ட்ரோல் A தான் செலக்ட் ஆகும். ஸோ இது மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபாண்ட்டுக்கான செக்ஷன். ஸோ நம்ம இந்த ரெண்டு செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். இது எல்லா சாஃப்ட்வேர்லையுமே காமன். ஸோ இந்த ஃபாண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்.
லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இது ஜஸ்ட் இங்க டைம்ஸ் நியூ ரோமன் அடிச்சாலும் சரி, இல்ல ரீசெண்டா இங்க இருக்கும் இதை கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த டைம்ஸ் நியூ ரோமன் நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஓகே. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே. எனக்கு இதுக்கு சைஸ் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சைஸும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க 12 இருக்கு, நான் ஒரு 13 வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 14 ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா இங்க மேனுவலா டைப் பண்ணும் 13 சொல்லிட்டு. ஏன்னா இங்க 14 ஆப்ஷன் தான் இருக்கு. 14 வச்சா பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்ப பெருசா வரும். ஸோ நம்ம வியூ பார்க்கறதுக்கும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம எவ்வளோ வேணா ஜூம் பண்ணி பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பிரிண்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு இல்லையா? அப்புறம் மேக்ஸிமம் 12 வைப்பாங்க. 12 ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா ஒரு 13 வைக்கலாம். A4 சைஸுக்குள்ள நம்மளுக்கு அடங்கிடணும். அதுக்காக நான் இந்த செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதை மேல இருந்து இவ்வளவு கேப் இருக்கு. இது வந்து ஒரு லெட்டர் பேட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப் தேவைப்படும், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டுங்கிறது நம்மளுக்கு ரைட் சைடு கார்னர்ல தான் வேணும். அப்ப நம்மளுக்கு இங்க அலைன்மெண்ட் இப்போ இது ரெண்டும் செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் செட் பண்ணோம், அதுக்கப்புறம் சைஸ் செட் பண்ணோம். இந்த சைஸ் செட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்குமே ஷார்ட்கட் கீ இருக்கு. இன்க்ரீஸ் ஃபாண்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்துட்டு இந்த நீங்க விஷுவல் கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன் இந்த இங்கிலீஷ் பக்கத்துல இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது க்ரோ ஆகும். அப்புறம் அதே இந்த இது கொடுத்தீங்கன்னா ஸ்ரிங்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை எதை யூஸ் பண்ணி கொடுக்கணும் இங்க நான் பார்த்துக்கோங்க. இங்க ஜஸ்ட் கர்சர் வச்சீங்கனாலே தெரியும். கண்ட்ரோல் பிளஸ் இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கும். ஓகேங்களா, ஓப்பன் பிராக்கெட் மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்லிட்டு. சில சிஸ்டத்துல ஒர்க் ஆகலைன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சிலர் ஒரு சிஸ்டத்துல ஒர்க் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ரெண்டு கீயும் அட் அ டைம்ல ப்ரெஸ் பண்ணிட்டு இது மூணாவதா ப்ரெஸ் பண்ணணும். அது நியர்ல தான் இருக்கும், ஈஸியா ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நல்ல ஷார்ட்கட் கீ இருக்கு, பார்த்துக்கணும். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எனக்கு என்ன வரணும்னா அலைன்மெண்ட் பண்ணணும். இது ரைட் சைட் கார்னர்ல கொண்டு வரணும். ஸோ இது ரைட் சைட்ல கொண்டு வந்துடலாமா? ஸோ இது ரைட் சைட்ல வந்துருச்சு. இது கொஞ்சம் நம்மளுக்கு கீழே இறக்கணும், அதனால ஒரு என்ட்ரு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டூக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் வேணும். ஸோ அந்த கார்னர்ல வச்சுட்டு ஒரு டூக்கு ஒரு கேப் கொடுத்துப்போம். ஸோ இந்த இங்க அட்ரஸ் இருக்கா, அட்ரஸ் லைன்லயும் ஒரு கேப் கொடுத்துக்கலாம். இங்க காமா வேணும்னா காமா செட் பண்ணிக்கோங்க, டாட்டு. சப்ஜெக்ட்டுக்கும் கீழே நம்மளுக்கு ஒரு லைன் தேவைப்படுது. டியர் சார் மேடம்க்கு லைன் என்ட்ரு பண்ண வேண்டாம், ஆனா ஒரு கேப் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லைன் ஸ்பேசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க கிளிக் பண்ணிட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். 1.15 நம்ம கொடுக்குறோம். இந்த லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ரொம்ப இது வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மொத்தமா இந்த பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இபிஆர்சின்னு இருக்குல்லையே அந்த கடைசி கைட்லைன்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க லைன் ஸ்பேஸ் வந்து நீங்க 1.5 கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த கார்னர்ல பாருங்க இது வந்து அலைன்மெண்ட் நீட்டா இல்ல. இது 17 மேல இருக்கு, சிக்னிபிகன்ட்லி உள்ள இருக்கு. இந்த மாதிரி இந்த சைடு எல்லாமே பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா இதுக்கு பேராகிராஃப் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு கண்ட்ரோல் ஜே அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாருங்க இந்த கார்னர்ல நீட்டா ஆயிடுச்சா. இந்த D7Y ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு லைன் போட்டா கூட இந்த ரூலருக்கு கரெக்டா வரும். அந்த ஃபாண்ட் வந்து வெளியே எதுவுமே எக்ஸ்டர்ன் ஆகாது. ஸோ இது காமனா நீட்டா வந்துடும். ஸோ இதுக்கு என்ன அலைன்மெண்ட் யூஸ் பண்றோம், நம்மளுக்கு ஜஸ்டிஃபை அப்படிங்கிற அலைன்மெண்ட்டை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு வேர்டை நான் வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இங்க ஒரு ஷிப்மெண்ட் நம்பர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஷிப்மெண்ட் நம்பரை நான் என்ன பண்ணலாம், போல்டு பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்தா அது வந்து போல்டு, அது போல்டுக்கான ஷார்ட்கட் கீ. இல்லை இது செலக்ட் பண்ணோன்னே இந்த லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்லயும் நம்ம இங்க போல்டுன்னு கொடுத்தா போல்டுன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கு. ஸோ நீங்க எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் டார்க் பண்ணிட்டேன். இங்க ஏதாச்சும் ஒரு அண்டர்லைன் தேவைப்படுது அப்படின்னா இங்க வந்து இங்க அண்டர்லைன் போடலாம், இங்க அண்டர்லைன் போடலாம். ஸோ இங்க ஒரு அண்டர்லைன் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க ஒரு அண்டர்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா தான் இருக்கணும், ரொம்ப கலர்ஃபுல்லால நம்ம ஒரு பேங்க் ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டார்க் கொடுத்துருக்கோம், கோல்டு கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த இபிஆர்சி இந்த ஆர்பிஐஎஃப் இருக்கு இல்லையா, இது மட்டும் எனக்கு என்னன்னா கொஞ்சம் இட்டாலிக் லெட்டர்ல வேணும் அப்படின்னா அதை மட்டும் நான் ஜஸ்ட் இட்டாலிக் லெட்டர்ல கொடுத்துருக்கேன். சில டெஃபினிஷன்ஸ் அதை ஆட்டோமேட்டிக்கா அது கிராஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அஃபிஷியல் லெட்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இதை மட்டும் நம்ம இட்டாலிக்ல யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல ஸ்ட்ரைக் அவுட் தேவைப்படாது. இந்த ரெண்டு ஸ்கொயர் ஃபார்முலாவும் இது H2O, நம்மளுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. பட் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட்டா வைக்கணும். இந்த தேங்க்யூ யூ என்ன பண்ணணும், இது சென்டரா வைக்கணும். ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கேப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு கேப் லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 1.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அத்தாரிட்டி சிக்னேட்டரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேல ஒரு லைன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஃபார்க்கு கீழே அத்தாரிட்டி சிக்னேட்டரிக்கு மேல வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு லைன் தேவைப்படும். இந்த ஒரு லைனை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கீபோர்ட்ல ஷிஃப்ட் அமுத்திட்டு ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதாவது ஜீரோக்கு நியர்ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் சிம்பிள் இருக்கும். இதை யூஸ் பண்ணி போடலாம். இல்ல எனக்கு ஃபுல் லைனா வேணும் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பாட்டம் பார்டர்னு இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணாலும் இங்க ஒரு பெரிய லைன் வரும். நம்மளுக்கு இது ரொம்ப பெரிய லைனா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஷிஃப்ட் அமுத்திட்டு ஒரு அண்டர்லைன் மாதிரி பண்ணீங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு அந்த லைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இங்க வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் போடலாம். இல்ல இங்க ஒரு சிக்னேச்சர் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா இங்க ஒரு சிக்னேச்சர் நம்ம இன்செர்ட் பண்ணணும். எப்படி இன்செர்ட் பண்ணலாம், இப்போ நீங்களும் ரெஷ்யூம் ரெடி பண்றீங்க, உங்களோட சைன் ஒரு பேப்பர்ல போட்டு ஸ்கேன் பண்ணிடணும். இல்லைன்னா போட்டோல ஒரு போட்டோ எடுத்துட்டு நம்ம அந்த போன்ல இருந்து நம்ம எதுக்கு காப்பி பண்ணுவோம், சிஸ்டத்துல காப்பி பண்ணலாம். ஸோ அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ அந்த பிக்சரை நம்ம எப்படி இங்க இன்செர்ட் பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய்க்கோங்க. பிக்சர் இல்ல சிக்னேச்சர் இருக்கான்னு தெரியல, சிக்னேச்சர் இல்ல. ஸோ நம்ம ஏதோ ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசா வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து இந்த கார்னர் இருக்கும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 3 லைனும் மேல ஒரு 3 லைனும் சென்ட்ரல் ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ இந்த கார்னர்ல வச்சு அந்த பிக்சரை வந்து நம்ம சின்னது பண்ணிடணும். நான் சைன் இல்லாதனால என்ன பண்றேன், பிக்சர் எடுத்துக்கிறேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சரை சிஸ்டத்துல ஆட் பண்ணி போடுங்க. இதுல கூட சிக்னேச்சர் இருக்கும், நான் தேடணும். இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இந்த போட்டோவை இன்செர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஃபார்மட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் வந்துடும். இதையே ஒரு லெட்டர் பேட்ல கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட லெட்டர் பேட் வந்து சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நம்ம வந்து அந்த லெட்டர் பேட்ல இதை ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஆட் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லெட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு அலைன் பண்ணியிருக்கோம். வெறும் ஹோம் டூல வச்சு தான் ஒரு மினிமமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் கலர்லாம் நம்ம ஒன்றுமே யூஸ் பண்ணல. கலர் இதுக்கு தேவைப்படாது. ஒரு ஃபார்மல் லெட்டருக்கு கலர் தேவைப்படாது. ஸோ லெட்டர் பேட் மாதிரி நீங்கள் உருவாக்கணும்னா அதுக்கு கலர் தேவைப்படும். லெட்டர் பேட் எல்லாம் உருவாக்குறது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல ஒரு 75% கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம லெட்டர் பேடெல்லாம் எப்படி மேக் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த அலைன்மெண்ட் இதில் புரிஞ்சு இல்லையா? இதுல ஏதாவது ஒரு புல்லட் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா நம்ம சென்டர்ல வச்சுட்டு 1 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு புல்லட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து கரெக்டா இதுக்குள்ளார உட்காரணும். இப்ப இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை தாண்டி நீங்க ஏதாவது இப்ப அதிகமா இங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா அது அடுத்த லைனுக்கு போயிடும். பாத்தீங்கன்னா ரீனா அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலரா இதுக்குள்ளார நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் செட் பண்ற மாதிரி நீங்க பார்க்கணும். கொஞ்சம் உங்களுக்கு செட் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கேப் கம்மி பண்ணலாம். இங்க கேப் கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இங்க லைன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி 1.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸ் மொத்தமா நீங்க கொஞ்சம் சின்னது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். மொத்தத்துல நம்மளுக்கு பிரிண்ட் எடுக்கும் போது கீழே வந்து மறையக்கூடாது, அது அடுத்த லைனுக்கு போயிடக்கூடாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன ஆயிடணும், அந்த ஒரு A4 சீட் லெட்டர் அப்படின்னா அதுக்குள்ளாரையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பார்க்கணும். இது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, இதுல கூட லைன் கேப் ஜாஸ்தியா இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நியரா வச்சுக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்ம 12 சைஸ் நார்மலா யூஸ் பண்ணோம்னா இன்னுமே என்ன ஆகும் அப்படின்னா நீட்டா வரும். டைம்ஸ் நியூ ரோமன் மட்டும்தான் வைக்கணுமானா கிடையாது. ஸோ நம்மளுக்கு நீட்டா இருக்கிற எந்த ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இனிமே நம்மளுக்கு கேப்பு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு A4 ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க அடிக்கிற லெட்டர் இப்போ இது வரைக்கும் தான் வருதுன்னா அப்படியே நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடக்கூடாது, பார்க்க நல்லா இருக்காது. மேலே கொஞ்சம் கேப் ஜாஸ்தி பண்ணணும், கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெட்டர் பேடெல்லாம் வச்சா என்ன ஆகும், இங்கே இந்த லெட்டர் பேட் இங்கே வந்துடும், கீழே ஒரு டைட்டில் பார் மாதிரி வரும் இல்லையா, அந்த அட்ரஸ் லைன் மாதிரி வரும். அப்போ இதுக்கு இது ஓகேவா இருக்கும். அப்படி இல்லைன்னா லைன் ஸ்பேஸ் கூட பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணணும். இதுல இருந்து 1.5 2.0 அந்த மாதிரி போட்டு அந்த பேஜ் ஃபுல்லா 4 லைன் தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கவர் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரே நாள்ல வராது, பை ப்ராக்டிஸ் தான். நீங்க ஒரு 4-5 ரெசியூம்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனு ஃபார்மேட்டை நீங்க பார்த்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியா நமக்கு வந்துடும். இந்த எக்ஸசைஸ் ஓகேவாமா? நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும், ஓரளவுக்கு டைப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும்னா டாக்குமெண்டேஷனை சேவ் பண்ணணும். கண்டிப்பா என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் S கொடுத்தாலே போதும். அடுத்த ஃபார்மேட்டுக்கெல்லாம் நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாது, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க ஒரு சேஞ்சஸ் இப்போ பண்றீங்க அப்படின்னா இந்த 2 டாட் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் S கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். இந்த டேட்டை நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த டேட் இங்க 25 மாத்துறீங்க அப்படின்னா இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. கண்ட்ரோல் S கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க ஜஸ்ட் ஒரு பிளிங்க் ஆயிட்டு போகும். அது அப்போ சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம சேவ் பண்ணோம்ல அது மட்டும் தான் இருக்கும். இப்போ சேஞ்சஸ் பண்ணது எதுவுமே சேவ் ஆயிருக்காது. சரிங்களா? அதனால நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணிருங்க. ஒரு 50% உங்களோட ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேவ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பண்ண சேஞ்சஸ் பண்ண என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் S மட்டும் அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அடுத்த நம்ம ஹோமை தாண்டி இதுல ஹோம்ல இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், இது பாருங்க, இதுல கிரியேட் பிடிஎஃப்னு இருக்கு. இது நான் இங்கேயே சொல்லி கொடுத்துறேன். நிறைய பேத்துக்கு சேவ் பண்ணும்போது வரும். இங்க வந்து இந்த வருஷன்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கிரியேட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ல மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேர்டு வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். வேர்டா நீங்க ஒருத்தங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களோட வேர்ட் ஃபார்மேட்ல வந்து வேற மாதிரி ஆகும். இப்போ நான் 2013 வெர்ஷன்ல இருக்கேன், அவங்க ஒரு 7 வெர்ஷன் தான் வச்சிருக்காங்க. இப்போ நான் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். ஆனா பிடிஎஃப் அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம என்ன அனுப்புறோமோ அது அப்படியே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இது ஈஸியா நம்ம இங்கேயே கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ஃபைல்ல சேவ் கொடுக்கும்போது நம்ம நார்மலா ஃபைல் நேம் மட்டும்தான் கொடுத்து சேவ் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், ஃபார்மேட் ஆப்ஷன், அதுல பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். டவுன்லோட் ஆகட்டும், இதுல ஈஸியா சொல்லித்தரேன். நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அனுப்புறீங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் அனுப்புறீங்க அப்படின்னா இங்க பாருங்க சேவ் as டைப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் நான் ஆன்லைன் கிளாஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேர்டு. இது ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அது பிடிஎஃப் ஆகும். பிடிஎஃப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேஜ் இருந்துச்சு இல்லையா, 2 பேஜா இருக்கு. அப்போ பிடிஎஃப் ஆகும்போது ஒரு பேஜ்ல கண்டென்ட் இருக்கும், இன்னொரு பேஜ் வந்து வேஸ்ட் பேஜா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றது எப்படின்னா
ஜஸ்ட் இந்த லாஸ்ட் லைன்ல வச்சுட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிட்டு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ஆப்ஷன் தான். அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பேஜ் தான் இருக்கும். ஸோ இது சின்னது பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் வந்துட்டு இந்த ஸ்க்ரால் பாரை நீங்க மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்க இது இப்படிதான் இருக்கு நம்மளோட ஒர்க் பண்ணது. இப்போ என்ன பண்ணலாம், நார்மலா கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நம்ம பிடிஎஃப் சேவ் பண்ணலாம். சேவ் அஸ் டாக்குமெண்ட் போயிட்டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அவ்வளவுதான். இது நம்ம எந்த சேஞ்சஸும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது போட்டு பண்ணுவாங்க ஆன்லைன்ல பிடிஎஃப் டு வேர்டா மாத்தி நம்ம நிறைய ஃபைல் வந்து ஆன்லைன்ல தேடும் போது பிடிஎஃப் தான் கிடைக்கும். ஸோ அவங்க அந்த ஃபார்மேட்டை வேர்ட்ல கொண்டு வரணும்னா அதுக்கு இருக்கு, அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் அதை வேர்டா மாத்தி அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பட் பிடிஎஃபா இருந்தா நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடிச்ச ஃபைனல் ஸ்டேட்டஸ் தான் பிடிஎஃப். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதே நான் உங்களுக்கு வேர்டா அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இவ்வளோதான். கிரியேட் பிடிஎஃப்லையும் பண்ணலாம், நம்ம இதுலேயும் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல நம்ம வேர்ட் பேட்லேயே பார்த்துருப்போம். இதில் அட்வான்ஸ் ஆஃப் சில தடவை சர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டிசைனு இந்த இன்செட்டு பார்க்கும்போது அந்த ஃபைண்ட் அட்வான்ஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தரேன். இதில் இவ்வளோதான். ஓகேவா? இதில் ஃபார்மேட் பெயிண்டர் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த போல்டை நான் வந்து இதில் மூலமாகவும் போல்டு பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணிட்டும் இங்கே அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போல்டு இந்த இடத்துலையும் வந்துடும். ஸோ ஒரு ஃபார்மேட்டை வேற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அது மேலே வச்சு ஒரு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் அங்கே பேஸ்ட் ஆகும். கிளியரா? இதெல்லாம் வேர்ல்ட்ல பண்ண விஷயம்தான். உங்களுக்கு புல்லெட் மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, புல்லெட்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதை மட்டும் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் இதை பண்ணியிருக்காங்களேன்னு. ஏன்னா புல்லெட்ல இப்போ நீங்க ஒரு இண்டெக்ஸ் பேஜ் ரெடி பண்றீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா புல்லெட்டோட ஃபார்மேட் தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேத்துக்கு ஒர்க் பண்ணும்போது வராது. இந்த சப் புல்லெட் இது வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. புல்லெட் இன்செர்ட் பண்ணுவீங்க, நார்மலா புல்லெட் இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு நம்ம போடுறேன். நம்ம எடுத்த கிளாஸையே எக்ஸசைஸா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது 5 சாப்டர் நான் இங்க மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு புல்லட் வேண்டாம், எனக்கு நம்பர் வேணும்னா என்ன பண்ணும், இந்த 5 செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 நம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சாப்டருக்குள்ளார எனக்கு வேற லெசன் 1 லெசன் 2 அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஸோ இதை ஜஸ்ட் இந்த கார்னர்ல ஒண்ணுங்கிற அந்த சாப்டர் ஒண்ணுங்கிற இடத்துல லாஸ்டா எண்ட்ல வச்சு என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப் மட்டும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அது உள்ள வந்துடும். இங்க நான் செக்ஷன் 1 அப்படின்னு நான் டைப் பண்ணேன். செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். இந்த செக்ஷன் மறுபடியும் அகைன் நீங்க கடைசியா வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு டேப் யூஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு அங்க ரவுண்டா தான் வருது, எனக்கு அங்க நம்பர் வேணும்னா என்ன பண்ணலாம், அகைன் நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா இங்க புல்லட்டிங்ல போய் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 1 2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம சேஞ்ச் பண்றதா எப்படி வேணாலும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஜ் ரெடி பண்றதுக்கு புல்லட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இல்ல எனக்கு ரெடிமேடா ஒரு இன்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது ரெடிமேடான இன்டென்ட். இந்த ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ இது சாப்டர் 1 அப்படின்னா கீழே வச்சுட்டு டேபுங்கிறத மட்டும் யூஸ் பண்ணா போதும். இங்க டேப் இருக்கா? இங்க டேப் ஆப்ஷன் இல்லை. அதை இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் டேபை. ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த டேபுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம உள்ள போகணும். இங்க பாருங்க, இது ஷிஃப்ட் டேப் கொடுத்தா உள்ள போகும். இந்த ஷிஃப்ட் டேப் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வெளியே வரும். இந்த கீ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டேப் கொடுத்தா உள்ள போகும், ஷிஃப்ட் டேப் கொடுத்தா வெளியே வரும். அதை எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். இதுல என்ன பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த நார்மல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ அதுக்குள்ளெல்லாம் எதுவுமே போகலை. ஜஸ்ட் சாப்டர் 1 கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு டேபுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், உள்ளே போயிடுச்சு. இது செக்ஷன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் டேப் கொடுத்தா மறுபடியும் உள்ளே போகும், அதோட சப்ஹெட்டிங். இதில் பார்ட் 1 அப்படின்னு தரேன். இப்போ எகைன் வெளியே இங்கே பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இருக்கு. இப்போ எகைன் நான் வெளியே வரணும், என்ன பண்ணணும்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷிஃப்ட் டேபையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வெளியே வந்துடும். டேப் கொடுத்தா மறுபடியும் இதுக்குள்ள இருக்கிறது டைப் பண்ணுறேன். 2 டைம் ஷிஃப்ட் டேப் கொடுத்தா மெயின் ஹெட்டிங்க்கு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணலாம், சாப்டர் 2 மேக் பண்ணுவோம். இது வந்து கிரியேட் பண்ணும்போதே பண்றது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஆல்ரெடி நீங்க எல்லாம் முடிச்சு ஃபுல்லா டைப் பண்ணிட்டு டைரக்டா செலக்ட் பண்ணி இங்க நம்பர்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து டைப் பண்ணும்போதே இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பேஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ புக்கு இண்டெக்ஸ் எல்லாம் இதை வச்சுதான் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்க்கு இதுதான். டேப்னா உள்ள போகும், டேப்னா வெளியே. அவ்வளவுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேப்னா உள்ள போகும், சப் கண்டென்ட். ஷிஃப்ட் டேப்னா வெளியேறும். கிளியர்? அவ்வளவுதான். இதுல இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்.